ஆயா என்ன அண்ணே, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல எதுவும் நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஏதோ ஒரு இதுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன எதுக்குள்ளமா? கலையரங்கத்துக்குள்ளதாம்மா நிக்கிறேன். அதுக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ஹலோ சத்திய சோதனை. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. ஆத்தாடி, எனக்கு பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே தாளக்கரைஞராக நடிக்கும் எனது அருமை மாமா கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. நீலகண்டன் மாமா டோல்கேட்டு புகழ் அவர்களுக்கு டோல்கேட்டு என்னமோ சொல்றியே, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. அண்ணன் பையா வந்தமா ஆடுத படமா தாக்கல லோட்ட மாட்டேக்கணும் முக்காது வச்சுக்கோ ஒன்று மட்டும் நெஞ்சுக்குள்ள சொல்லி தருவே தருவே வேண்டியதை நீ கேளம்மா. என்னடா தங்கம் காசு தானே? ஒரு 100 ரூபா. 100 ரூபாயா? ஏய் அல்பா, என்ன 100 ரூபா கொடுக்குறாங்க? 5000 ரூபா காசு கொடுறாங்க. கிளம்புறேன். 5000மா? ஆமா வேணும். காலையில அண்ணே சம்பளம் வாங்கி தரேன்டா. என்ன வாங்கி கொடுக்குறீங்க? சம்பளம் வாங்கி. அப்புறம் 3 நாள் ஆகும். பொம்பளைங்க கேட்டானா தட்டுனதே இன்னைக்கு கேளம்மா. சித்தரும்பு போட உறவா சித்தரும்பு சார கொண்டு வரவா கண்ட்ரோல். மனசு அலப்பாய விடக்கூடாது. தூக்கம் போயிடும், சாப்பாடு பசி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. வாங்குற காசுல இதுவே வீணா போயிடும். வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள
போட்டாக்கு சில்லு கொடுத்துல நான் போட்டோக்கா போய் சொல்றேன். அண்ணே எக்கோ வா பண்ணி எக்கோ வேணாம். நம்ம எல்லாம் சேர்ந்து பேசாம கராட்டத்துக்கு போயிடலாம். தங்கச்சிராடே அண்ணே அண்ணே ஆயா என்ன மூடோட்ட மூடோட்ட அவளையே இல்லையே இல்ல நீ வந்து ராமேஸ்வரம் பேருக்குல ஒரு விஷயம் பாத்தீங்க. என்னது என்னைக்காவது ஒரு நாள் தான் சந்தோஷமா
அண்ணே என்னடா பாருங்க எப்படி நடக்குதுங்க? பேசுற அண்ணே பையா நீ கண்ணை பத்திக்க அவன் தங்கச்சி எப்படி பேசுற என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. நாடகம் நடக்குது. அது அந்தடி. எந்தடி? ஏன் நீ ஏன் வருத்தமாவே உட்காந்துருக்க? எதுவும் பிரச்சனை? அது அந்தடி. இது அது அந்தடி தான். சரி, இன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான். அளவுக்கு மீன் அமிர்தம் நினைச்சு நான் போய் எங்க அக்காவை கூட்டிட்டு நாடக கூத்து நடக்குது. நாடகம் கூத்தா? கூத்து கூத்து வேற மாதிரி விழுகுது. நல்லா தெல்ல தெளிவா சொல்லுங்க. கூத்து நடக்குது. பக்கமேல அனைவரையும் நக்கும். என்னது? நாடகம் நடந்துட்டு வணக்கம்னு சொல்றாங்கடா அக்கா. நல்லா செய்யும். வணக்கம் சொல்லுது. வணக்கம். எனக்கு தமிழ் குஞ்சும் 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 குஞ்சும். ஒழுங்கா உட்காருங்களா? அது குஞ்சு குஞ்சுங்குது வேற. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாலும். பக்கமேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனருக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். அது அவங்களுக்கு மட்டும் ட்ரிபிள்ஸ். 4 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் வந்தா பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியா மாறிடலாம். செத்தாங்களா? சூப்பரா வச்சிருக்கீங்க. ஹலோ ஹலோ 1 2 3 6 6 6. அப்படி சொல்லாம வேற மாதிரி கேக்குது. செக் 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 செக். இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. முடியல. ஷார்ப்பா வைங்க. அது அவுட்ர குறைங்க. ஓ மை காட். இன்னர இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை அக்கா திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு மிஸ்டர் விஜி அவர்களுக்கு கிராமத்து சேர்வாக புராணை போட்டு இதில் முதல் மேடையாக விஜய்க்கு இருக்கக்கூடிய மிக தாழ்மையுடன் சிறப்பாக நடத்திக் கொள்ளும்படி கிராம சேர்வாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இங்கே வாங்க ஒரு நிமிஷம். என்ன மாடை திறந்து விட்ட மாதிரி விருன்னு போயிட்டே இருக்க. எனக்கு பொன்னாடை அணிவித்த அன்பு செல்ல மாமா, வீட்டில் கஞ்சி கட்டுடா. என் அன்பு அத்தான், இன்னைக்கு பழைய சோறு பச்சை மிளகாதான். இந்த மேடை எனக்கு முதல் மேடை என்று கூறிவிட்டு செல்கிறார். முதல் மேடையை முதலிரவு மேடையாக நன்றாக செய்து வைக்கிறேன். ஓகே, கிராமத்து சேர்வாக மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முதலிரவுக்கு நன்றியா? அவர் பொன்னாடை போத்துன ஸ்டைல யாராவது பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா யாராவது? எப்படி போத்துனாரு? இன்னொரு தடவை வேணா கூப்பிட்டு போத்த சொல்லவா? அப்ப இன்னொரு பொன்னாடை செலவாகும் அப்படின்னா. இன்னர் வச்சிட்டீங்களா? பாவாடை புரு புருங்குது. மைக் செட்டை பார்க்கவும் பெண்கள் கூட்டம் வேற இருக்காங்க. சத்திய சோதனை. கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் அப்படி போயிட்டு வர சொல்லுவோமா? ஆண்கள் கூட்டம் மட்டும்தான் எனக்கு தேவை. பெண்கள் கூட்டம் அந்த பக்கம் போயிட்டு வரணும். அப்புறம் டான்ஸை இப்படி போட்டுட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது. அவர் வேற நல்லா சிறப்பா செய்யணும்னு நான் சும்மாவே செய்வேன் சொல்லிட்டு வேற போயிட்டாரு. பத்தி சொல்லுவா சொல்லுவா.
கச்சேரி ஆரம்பம். அப்படியா பண்ண? வேற உங்கள் வார்த்தையில் பிழை இருக்கிறது மணிகண்டன் அவர்களே. அப்படி என்ன பிழை இருக்கிறது அக்கா அவர்களே? எடுங்க மேளம் அடிங்க தாளம், இனிதான் நாடகம் ஆரம்பம். ஓஹோ, பாருங்க. இனிதான் மேளம் அடிங்க தாளம், இனிதான் நாடகம் ஆரம்பம். பாடுற பாட்டு காதுல கேட்டு பாட்டாதாடா உருப்படி நாடு நாடகம் நாடு முன்னேற பாடுபடு. சொன்னீங்களே வைக்காமலே போகுது பட்டிக்காரே, எங்க பட்டிக்காரே என்னது அத என்னது காட்டுறன்னு காட்டுற காட்டுறன்னு காட்டாமலே மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 போலி பெண்ணு நாளத்தை விட்டு ஓடி வந்து கிட்ட கிட்ட ஓடி வந்து தோட 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 நான் நாடகத்துல உட்கார்ந்து வாசி கேட்டானா வீட்டுக்கு போட்டுமா? சிட்டு போலி பெண்ணு நாளத்தை விட்டு ஓடி வந்து கிட்ட கிட்ட ஓடி வந்து தட்டலாமா, தாலி கட்டு முன்னே கையுமே நடலாமா. ஏமா 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 மிருதங்காரு இதுல வீக்கா இருக்காப்ல. ஐஎம்எஸ் பாபம். அது தக்கன்னு அடிப்பேன். அப்ப என்கிட்ட போட்டி போடுறீங்க. உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஆற்ற திறமை என்கிட்ட இருக்கு. சரி, நீங்க அடிப்பீங்க. வாசிப்போம். அப்படியா? மிருதங்காரக்கெல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். அடே ஆத்தி எம்புடுக்கு. சரி, அப்ப என்னுடைய ஆட்டத்துக்கு அவர் வாசிக்கிறேன்ட்டாரு. ரஞ்சூத்து அவருக்கு கொடுங்க நல்லா. எதுல கொடுப்போம்? பாட்டுல ஒரு விட்டு ஒரு ஒரு விட்டு ஒரு வந்து என்ன நடக்குது இங்க?
உனக்கு என்ன முறை வேணும்? நானு அக்கா முறை வேணும், அக்கா முறை வேணும். பழக்க வழக்கமே சரியில்லை. வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் கிளுகிழுப்பு. எப்போ லேடிஸ் எல்லாம் போகணும் தானே சொன்னேன். வந்ததும் யார் உட்கார சொன்னா? எந்திரிச்சு போயிட்டு அப்புறமா வாங்கன்னு தானே சொன்னேன். சத்திய சோதனை. கொஞ்ச நேரம் மலையாள படம் ஓட்டுவோம்மா. ரஞ்சு தூ தாங்காது தாங்காது. கொஞ்ச நேரம் ஓட்டுவோமா? ஆண்கள் கூட்டம் எல்லாம் இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் எந்திரிச்சு போகாம அப்படியே உட்காரணும். நீங்க பண்றத பார்த்து கிளம்பிடுவாங்க, சொல்ல முடியாது. அப்படியே கிளம்பி போனாலும் 5 நிமிஷம் வேலை தான். போயிட்டு பின்னாடி போயிட்டு உடனே வந்து உட்காந்துடணும். ஆமா ஆமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாட்டு அந்த மாதிரி பாட்டு. அடே இந்த அவன் பேர் என்னடா? அந்த பையன் பேரு சுனில் ராஜா, சரத்தா, விஷாலா, நிஷாந்தா, ஏதோ ஒரு பேர் கொடுக்க சொல்றீங்க. இந்த ஊரை சேர்ந்த திவாகரோ நிஷாந்தோ எய்தாப்புல உட்காந்துருக்குறாங்க. என்னை தூக்கி போட்டு கெடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? பால் தானே கேட்டாங்க, போய் சொல்றியாவா? அவன் என்னை பார்த்து தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கேட்டுட்டான். அப்படி என்ன கேட்டான்? நீ கேட்டா கூட பரவாயில்லன்ற போய் மணிகண்டா முறையை மாத்திக்கலாம். என்னை பார்த்து என்ன கேள்வி தெரியுமா கேட்டான்? அப்படி என்ன கேட்டாக்க? என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டான். அப்படியா கேட்டாவே? அதனால இந்த மேடையில காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சரியா 5 மணிக்கு சரி திருச்சி பிச்சிக்கு இந்த ஊரை சேர்ந்த அந்த பையனுக்கும் கல்யாணம். விடிய கால 6 மணிக்கு சாந்தி மூத்திரம். சங்கட்டமா இருக்காது? 6 மணிக்கு போய் என்னதான் பண்றீங்க? 6 மணிக்கு தானே நல்லா இருக்கும். நீ செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தா இப்ப கிளுகிழுப்பு. ரஞ்சித்தே, உனக்கு இப்ப வாசிக்கிற வேலையோட மக்களை நோட் பண்ற வேலை தான் அதிகம். எத்தனை பேர் இந்த பாட்டு முடியுங்களும் எந்திரிச்சு போறாங்க, எத்தனை டிக்கெட் வந்து உட்காருதுன்னு பாக்குற. ஹலோ ஹலோ, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பாடும். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது, காமன் விடும் பாடும். தூக்கம் வரலமா, காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்து ஆற போடலாமா. நிலா காயுது, அது கால் தான் கிடக்கு.
கூட்டம் 10 டிக்கெட் எந்திரிச்சு பின்னாடி போயிருக்கு. இன்னும் வரலையே, வேலை முடியலையா? யாராச்சும் கவனிச்சிங்களா? மேடையில் நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய கண்ணு பூரா மக்கள் மேலே தான் இருக்கும். 10 பேருக்கு 10 நிமிஷத்தில் வந்து உட்காரணும் வேலையை முடிச்சுட்டு. வந்தது சுறுசுறுப்பு கிளுகிழுப்பு கொடுத்தோம். இப்போ முக்கியமான ஒரு பூ, ஏன்னா அந்த கூட்டம் பூரா ராதாகிருஷ்ணனையும் மருதமணியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம நின்று நேரத்தை இழுக்காம நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டு என்ன போறிய சொன்னேன்.